திருப்பாவை பாசுரம் 17. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இன்னைக்கு அலங்காரம் நடுவுல மறுபடியும் வாமனன், அவருக்கு முன்னாடி அந்த பாதத்தை தான் ஓங்கி உலகளந்த அந்த பாதத்தை தான் ஆண்டாள் அடிக்கடி சொல்றா இல்லையா. அதனால திருப்பாதம், பெருமாளுடைய திருப்பாதங்களை இதுல காமிச்சிருக்கிறோம். அவருடைய அன்னைய குலவிளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால குலவிளக்குகளால இன்னைக்கு அலங்காரம் பண்ணிருக்கிறோம். கை விளக்க அதுலயுமே பெருமாளுடைய நாமம் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விளக்குமே இன்னைக்கு ஏற்றி இருக்கிறோம். குலவிளக்குலயே இன்னும் கொஞ்சம் பெரிய விளக்கு, அது மாதிரி பெருமாளுடைய திருப்பாதத்துக்கு ஒரு விளக்கும் ஏற்றிருக்கிறோம். ரொம்ப அழகா பின்னாடி ஆண்டாள் இருந்து இதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் எவ்வளவு நாகரிகமானவள், எவ்வளவு முறைகள் தெரிஞ்சு இருந்திருக்கிறா. ஒரு வீட்டுல முதல்ல யார பாக்கணும்ன்றத அவ்வளவு அழகா ஆண்டாள் இதுல சொல்லியிருப்பாங்க. முதல்ல நந்தகோபரை சொல்லுவாங்க. நந்தகோபர் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தகோபரை பத்தி பேசும்போது உடலுக்கு தேவையான ஆடை, அந்த உடலுக்கு உரம் சேர்க்கக்கூடிய உணவு, உயிருக்கு தேவையான தண்ணீர், இந்த மூணையுமே வேண்ட அத்தனை பேருக்கும் அவங்கள திருப்தி படுற மாதிரி கொடுப்பாராம் நந்தகோபர். நீங்கள் தான் எங்களுடைய தலைவர், எங்க தலைவன் அப்படி கொடுக்கக்கூடிய தலைவன், நீங்க முதல்ல எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றா. அடுத்ததா வீட்டுல பெரியவங்களான கண்ணனுடைய அன்னை யசோதை கிட்ட வர்றா. யசோதைய கூப்பிடுறா. ஆயர் குலத்துக்கே தலைவி நீ, அதுவும் எப்படி பெண்பட்ட பெண்களுக்கு நீ தலைவி அப்படின்னா இடை சிறுத்த பெண்களுக்கு அப்படின்றத, இடை கொடி மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்கள் அந்த காலத்துல வளைஞ்சு நெளிஞ்சு எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க, உடலையும் தன்னை அழகாவும் வச்சிருந்திருக்காங்க. அப்படி அழகா உடம்ப வச்சிருக்க கூடிய பெண்களுக்கெல்லாம் தலைவி நீ. ஒரு மங்களகரமான விளக்கு மாதிரி முகம் உனக்கு, யசோதை அன்னையே நீங்களும் எழுந்திருக்கணும். அடுத்ததா கண்ணன் கிட்ட வர்றா. கண்ணன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இந்த விண்ணையே கிழிச்சு மகாபலி சக்கரவர்த்தியோட கர்வத்தை அழிச்சவன். மகாபலி சக்கரவர்த்தி அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் அசுரனாவே இருந்தாலும் ரொம்ப நல்லவனா. அவன் கிட்ட இருந்த ஒரே ஒரு கெட்ட குணம் கர்வம். அந்த கர்வத்தை அழிக்கிறதுக்காக மட்டுமே வாமன அவதாரம் எடுத்து தன்னோட ஆட்கொண்டாராம் பெருமாள். அதனாலதான் இந்த ஆண்டாள் இந்த திருப்பாவையில 3 இடத்துல வாமன அவதாரத்தை பத்தி அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த விண்ணை கிழிச்சு இந்த மண்ணையெல்லாம் அளந்து மகாபலி சக்கரவர்த்தியோட கர்வத்தை அழிச்ச நீ கண்ணு திறந்து பாரு. அவரை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்க சொல்லல, கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அடுத்து பலதேவர்கிட்ட வர்றா. பலதேவா, நீங்க எப்பேற்பட்டவர்னா, காலு சிலம்பே தங்கத்துல, அதுவும் செம்பொன் தங்கத்துல போட்டிருக்க கூடிய செல்வ திருமகன் நீங்க. நீங்களும் உங்க தம்பியும் எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. அவ்வளவு பணிவா அந்த காலையில போய் எழுப்பும் போது அவங்களுக்கு எந்த விதத்திலும் எரிச்சல் வராதபடி அவ்வளோ அழகா வார்த்தைகளை இனிமையா கோர்த்து கோர்த்து இந்த பாசுரத்துல ஆண்டாள் கொடுத்திருப்பா. இந்த பாசுரங்கள் படிக்க 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 கண்ணன் மேல ஆண்டாள் கொண்டா இல்லையா, அதே காதல் நமக்கு ஆண்டாள் மேல வருது. எப்படியெல்லாம் உருகி இருக்கிறா, எப்படியெல்லாம் ரசிச்சிருக்கிறா, எவ்வளவு முறையா இருந்திருக்கிறா. இந்த நாகரிகத்தை நம்ம கத்துக்கிட்டாலே போதும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிரச்சனை வராது. மீண்டும் நாளை காலை பாசுரம் 18ஓடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.